ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் த பிளட் லைன். படத்தோடைய ஒன்லைனர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூவி ஸ்டுடியோஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் காட்டுறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி காரில் கூப்பிட்டு வரான். அவன் எங்கே கூப்பிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கை அது இப்போ தான் திறந்துருக்காங்க. அந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பில்டிங்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அப்படி உள்ளே போகும்போது நம்ம ஹீரோயினு லிஃப்ட்டில் போகும்போது அவள் ரொம்ப பயப்படுறா. அவ்வளோ பெரிய உயரத்தை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வழியாக ஏறி மேலே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, டேபிள் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே ஆல்ரெடி எல்லா டேபிளுமே ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. அப்படி வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு மயக்கம் வர மாதிரி ஆகிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவள் வயிற்ற பிடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு கேட்குறா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, எவ்வளோ நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படி கேட்டவுடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் ஒத்துக்கிறா, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறா, யார் உங்கள் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த பையனுடைய குழந்தை இல்லை, அது வேற ஒருத்தவனுடைய குழந்தை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே டக்குன்னு சோகமாயிடுறாங்க. சோகமாயிட்டு, நீ எனக்கும் என் வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் சேர்த்து தான் ப்ரப்போஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரும் சந்தோஷப்படுறாரு. வா, இது நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அப்படியே 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு கீழே டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மேலே இருக்க ஒரு லைட்லேருந்து ஒரு சின்ன கண்ணாடி பீஸு அது கீழே குத்தி அங்கே இருக்க அந்த கிளாஸை உடைச்சிருது. உடைச்ச உடனே அங்கே எல்லாரும் பாட்டு போட்டு சவுண்டில் டான்ஸ் ஆடுறதுனால அந்த கிளாஸ் வீரல் விடுற அந்த சவுண்ட் எதுவுமே கேட்காம டான்ஸ் ஆடி ஆடி வீரல் விட்டு அது உடைஞ்சிருது. உடைஞ்ச உடனே அங்கே மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஒரு பையன் ஒரு காயின் ஒன்று தூக்கி போடுவான். அந்த காயின் தூக்கி போட்டு அந்த காயின் போயிட்டு ஒரு கேஸ் உடைச்சிறதுனால அங்கே கேஸ் லீக் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே அந்த கேஸில் நெருப்பு பட்டு அந்த இடமே வெடிக்குது. வெடிச்சு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஆகுது. அங்கே இருக்க எல்லாருமே சாகுறாங்க. நம்ம ஹீரோவும் கீழே விழுந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ போட்ட அந்த ரிங்கில் தொங்கிக்கிட்டே இருக்கா. கடைசியில் அவளும் கீழே விழுந்து இறந்துடுறா. இறந்த உடனே அடுத்த சீனில் ஒரு பொண்ணு காலேஜுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே திடீர்னு கத்துற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் படத்துடைய ஹீரோயின். ஒரு முறை எந்திரிச்சு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு கனவு அதிகமாக வந்துன்னே இருக்கு, ரிப்பீட்டடாக ஒரே கனவு. அந்த கனவுல வர அந்த பொண்ணு என்னுடைய பாட்டியோடைய பேர் தான் அந்த பொண்ணுக்கு ஐரிஸ். எனக்கு என்னமோ அது என்னுடைய பாட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா. அவங்க பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அவங்க பாட்டி வீட்டில் இல்லை. அவங்க ரொம்ப வருஷமாகவே ஒரு காட்டுக்குள்ளே தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சித்தப்பா சொல்கிறாரு. சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறா, அவங்கக்கிட்ட அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன், அவங்க நிறைய வெப்பன்ஸ் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல அட்ரஸ் கொடுக்குறேன் போயிட்டு பாருன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கேட்டை போட்டு பூட்டி வச்சுட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அந்த பாட்டி. நம்ம ஹீரோயின் போயிட்டு கேட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு கேமராவில் கதவு திறங்க அப்படின்னு சொல்லணுன்னா அவள் கதவு திறக்கல. நான் தான் உங்களுடைய பேத்தி, கதவு திறங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அந்த பாட்டி கதவு திறந்துடுறாங்க. கதவு திறந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்கள் தனியாக இருக்கீங்க, ஏன் வர வேண்டியது தானே ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, நான் இங்கே இருந்தால் தான் உங்கள் எல்லாருக்குமே சேஃப்டி, உங்கள் உயிருக்காக தான் நான் அங்கே தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கனவை பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கை ஷோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, அந்த கனவை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அது ஐரிஸ் சொல்கிறாங்க, இது கனவு இல்லை, அது நிஜமாக நடந்த ஒரு விஷயம். அது உனக்கு எப்படி கனவு மாதிரி வந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் கனவு மாதிரி வந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், அந்த அந்த ஆக்சிடெண்ட்டை நடக்க விடாமல் எப்படியோ தடுத்து நிறுத்திட்டேன். ஆனால் அது அதோட நிற்கல,
அதுக்கு பின்னாடியே அவங்க எல்லாருமே கொடூரமான முறையில் அங்கேருந்து அத்தனை பேருமே இறந்துட்டாங்க, நானும் இன்னொருத்தர் மட்டும்தான் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற எதையுமே நம்ம ஹீரோயின் நம்பலை. நம்பாமலே நீங்கள் இது பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஐரிஸ் என்ன பண்ணுறாங்க, நீ நம்புன்னா ஒரே வழிதான், நான் வெளியே வரேன், வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா வெளியே வந்து கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. நின்ன உடனே ஒரு கொடூரமான முறையில் இறந்துடுறாங்க. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு புக்கை அவங்க ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி வச்சிருந்த ஒரு புக்கை கொடுக்குறாங்க. இந்த புக்கில் வந்து சாவு கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நான் இத்தனை வருஷமாக ஃபுல் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன், இந்த புக்கை பிடி, இந்த புக்கை வச்சு மட்டும்தான் ஒரு நாள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுக்குறாங்க. அந்த புக்கை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கான ஃபியூனரல் எல்லாம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினுடைய அம்மா வராங்க. இவங்க ரொம்ப நாளாக எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க அம்மா இறந்துட்ட உடனே அந்த செய்தி கேட்டு அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக ஒரு இடத்துல கும்பலாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நம்மளுடைய பாட்டி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்ல இறந்து போன மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆனால் அது கனவு இல்லை, அது நிஜம். நம்ம பாட்டி அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க ஒருத்தர் இறந்ததுனால அவங்களுக்கு அடுத்து அவங்க வம்சாவழியில் வந்த ஒருத்தரும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா நம்ம ஹீரோயின். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரியப்பா தான் ஃபஸ்ட்டு சாவார், அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பசங்க அவங்க ஃபேமிலியே இறந்ததுக்கப்புறம் அடுத்து என்னோட அம்மா இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் இது யாருமே நம்பலை. நம்பாம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப அந்த ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல சொன்ன மாதிரியே அவங்க பெரியப்பா இறந்துடுறாரு. பெரியப்பா இறந்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு பாதி பேர் நம்புறாங்க, பாதி பேர் நம்பல. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா, இப்போ நீங்க அவருடைய பையன் வந்து நீங்க இறக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்றா. ஆனா அவன் வந்து நம்பல, நான்லாம் அந்த மாதிரி இறங்க மாட்டேன், இதெல்லாம் மூட நம்பிக்கை, நீ ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பொண்ணை ரொம்ப ட்ரோல் பண்றான். அந்த பொண்ணு என்ன பண்றா, அவன் எங்க போனாலும் அவன் பின்னாடியே வந்து அவளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. ஆனா இவன் அந்த பொண்ணையே கலாய்க்கிறான். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அவன் நைட்டு கடையிலே அவன் இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா பார்த்தா அவன் அந்த ஆக்சிடென்ட்ல வந்து சாகல, அவனுக்கு பதிலாக அவனுடைய தங்கச்சி இறந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இது வந்து ஃபேமிலி வைஸாக தானே கொண்டுட்டு வரும், ஆர்டர் வைஸா, இதே எப்படி திடீர்னு அவங்க தங்கச்சி கொண்டுருச்சு, நான் தான் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பொண்ணுடைய அம்மா சொல்றாங்க, இல்லை கரெக்டாக தான் அவள் இறந்துருக்கா, அந்த பையன் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் அவங்க அப்பா கிடையாது, அவன் வேற ஒருத்தவனுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோன்னா அந்த பையன் ஷாக் ஆகிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபேமிலி வைஸ் தான் கொண்டுட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கு அடுத்து அந்த பையனுக்கு அடுத்து இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான், இவன் சாகாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த புக்கில் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே தேடி தேடி பார்க்குறா. அப்படி தேடி பார்க்கும்போது தான் அவங்க பாட்டி சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் இதுலேருந்து தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி ஒரு வழியாக அவரை கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட போனோன்னா அவர் கரெக்டாக சொல்கிறாரு, வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், இப்போ அந்த சாவு யாரை துரத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அந்த பையனை காமிக்கிறார் ஹீரோயின். இவரை தான் இப்போ அந்த சாவு துரத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் ஐடியா கேட்குறா, எப்படி இதுலேருந்து தப்பிக்கணும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் ஒன்று இருக்குது, நீ கம்ப்ளீட்டாக இறந்துட்டு திரும்ப உயிரோட வந்தீங்கன்னா அந்த செயின் வந்து அதோட பிரேக் ஆகிடும், அப்படி இல்லைன்னா அவங்க கடைசி கருவில் இருக்கிற குழந்தை வரைக்கும் இந்த மரணம் பின்தொடர்ந்துகிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு உங்கள் பாட்டி இறந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாட்டி மூலியமா வந்த உங்கள் வம்சாவளி அத்தனை பேரும் இறந்ததுக்கப்புறம் நானும் இறந்துருவேன், நீங்கள் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் நான் இறந்துருவேன், நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், என் மரணத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை கேட்டுட்டு நம்ம அந்த பையன் ஒருத்தர் இருக்கான்ல, ஃபஸ்ட்டு இறக்காமல் தப்பிச்சிட்டாங்க, அவன் என்ன பண்ணுறான், அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நீ வந்து ஒரு மருந்து குடி, நீ சாவர நிலைமைக்கு போனோன்னா நீ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டெட்னா அதுக்கப்புறம் நான் அந்த கிண்ணியில் ஒன்று கொடுக்குறேன், அது கொடுத்து உன்னை திரும்ப உயிரோடு கொண்டு வந்துடுறேன், அப்படி கொண்டு வந்துட்டா அந்த சைக்கிள் அங்கேயே பிரேக் ஆகிடும், நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த பையன் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அந்த மருந்தை போட்டுக்கிறான். போட்டுன்னு சொன்ன மாதிரியே அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருது. ஆக்சிடெண்ட்டாக அந்த எம்ஆர்ஐ மிஷினை வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணோடனே அது ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகிட்டு அங்கே இருக்கிற எல்லா மேக்னெட்டிக் பொருளையும் இருக்குது. அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் தப்பிச்சான்ல, அந்த பையன் அதுக்குள்ளே மாட்டி நசிங்க அவன் இறந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பையனும் வந்து அங்கேயே இறந்துடுறான் அந்த ஆக்சிடென்ட் மூலயமா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவங்க பெரியப்பா குடும்பத்துலேருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க. அடுத்து நம்ம அம்மா தான் இறக்க போகிறாங்க. நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உங்கள் பாட்டி மாரி போயிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சரி வாங்க நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி அங்கே போகும்போது திரும்பவும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சீட் பெல்ட் போட்டுன்னு மாட்டிக்கிறா, ஒரு தண்ணிக்குள்ளே போய் மாட்டிக்கிறா. மாட்டினதுக்கப்புறம் மூச்சு திணறி ஆல்மோஸ்ட் அவள் இறந்துடுறா. இறந்ததுக்கப்புறம் அவன் தம்பி என்ன பண்ணுறான், போயிட்டு ஒரு வழியாக காப்பாற்றி ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு சிபிஆர் பண்ணி அவளை உயிர் பழக்க வச்சிடறான். உயிர் பழக்க வச்ச உடனே அந்த சைக்கிள் அங்கேயே பிரேக் ஆகிடுது. அவளோட அங்கே பிரேக் ஆன உடனே அந்த மரணம் அவங்கள ஃபாலோ பண்ணுறது வந்து அதோட நின்றுடுது. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயினோட தம்பி, அவங்க அப்பா எல்லாருமே வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய தம்பி கோட் சூட்லாம் போட்டு நல்லா கிளம்புறான். எங்கடா கிளம்புறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு வந்து இன்னைக்கு கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அங்கே வராரு. வந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து பிறக்கும் போதே ஆல்மோஸ்ட் இறந்துட்ட, இறந்ததுக்கப்புறம் நான் உனக்கு திரும்பவும் உயிர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. ஐயோ, நம்ம இறத்து திரும்பவும் உயிரோடு வந்துட்டோமா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, நம்ம திரும்பவும் அப்போ ஃபஸ்ட்டே நம்ம உயிரோடு தான் வந்துட்டோம், அதை அப்படியே விட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சுனே இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி இவங்க இருக்கிற இடத்துக்கு வேகமாக வருது. வந்துட்டு நம்ம ஹீரோயினும் தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடினே இருக்காங்க. கடைசியில் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்துன்னே இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 கட்டை எகிரி வந்து கொடூரமான முறையில் அவங்க 2 பேர் மேலே விழுந்து நசுங்கி அப்படியே அங்கேயே சாவுறாங்க. அப்படியே ஃபைனல் டெஸ்டினேஷன் த பிளட் லைன் அப்படின்னு படத்தை முடிச்சு அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க.